நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதே நேரத்தில் நாளைய தினம் வீக்லி எக்ஸ்பிரி நெஃப்டிக்கு இருக்குது, அது ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் நேற்றையே சொல்லியிருந்தோம், நம்மளோட மேஜரான சப்போர்ட்டு 23,250 அப்படிங்கிற இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் 22,786 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டை பாருங்கள், ஓப்பன் ஆன லெவல்லேருந்து நல்ல ஒரு ஃபால் எந்த ரேஞ்சில் சப்போர்ட்டை எடுத்திருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். நம்மளோட ரெட் ஜோன் கரெக்டாக இந்த ரெட் கலர் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம் 22,791. இந்த லெவலில் மார்க்கெட் எக்ஸாக்ட் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா, மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதா இல்லை கீழே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு வியூ காமிக்கிறேன். இப்போது மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த எல்லோ ஜோனை மார்க்கெட் பிரேக் ஆகி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த மார்க்கெட் திருப்பி இந்த எல்லோ ஜோனை போய் ரீடெஸ்ட்டும் பண்ணிடுச்சு. சரிங்களா, திருப்பி அகைன் மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு கீழே விழுந்திருக்கு. எக்ஸாக்டாக 22,752. இப்போ தான் முக்கியமான கட்டத்தில் இருக்கும். என்ன முக்கியமான கட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே ஒரு டே கேண்டலுக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வரும். அதே நேரத்தில் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி போணுச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சரிங்களா, இப்போ மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு டே கேண்டில் கீழே க்ளோஸ் ஆக போகுதா இல்லை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் டபுள் பாட்டம் எடுத்துச்சு அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளார போகும்போது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு டபுள் பாட்டம் எடுக்குது. இந்த டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் இந்த பாயிண்ட் ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இப்படி கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே போணுச்சுன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த எல்லோ ஜோன்லேருந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் ஸ்விங்கு 23,250 அந்த லெவலில் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இப்படி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். சரிங்களா, அகைன் மார்க்கெட் இந்த லெவலை ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். சரிங்களா, இந்த லெவல் ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதில் இமிடியேட்டாக ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. 22,639 அப்படிங்கிற லெவல் ஒரு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகிருக்க மார்க்கெட் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 23,250 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,600, அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,000. இதுதான் மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. நாளைய தினம் எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நெஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா 23,045. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 23,000 ஒரு பெரிய சப்போர்ட்லாம் பில்ட் ஆகலை, சின்ன சப்போர்ட் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, சப்போர்ட்டும் பெருசாக இல்லை, ரெசிஸ்டன்ஸும் பெருசாக இல்லை. அப்போ யாருமே ரைட் பண்ண விரும்பலை. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து விழுந்தாலும் பெருசாக விழுகும், மேலே ஏறினாலும் பெருசாக ஏறும் அப்படிங்கிறது தான் காமிக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10.15 கேண்டில் வரைக்கும் பாருங்கள் எந்த ரேஞ்சில் ஓஐ டேட்டா பில்ட் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகுது அப்படிங்கிறது. சப்போஸ் 23,000 அப்படிங்கிற ரேஞ்சில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆனிச்சு அப்படின்னா 23,000 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டாக நாளைக்கு இருக்கும். சரிங்களா, ஒன்ஸ் மார்க்கெட் 23,000 கீழே சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல கால் சைடு ஓஐ டேட்டா பில்ட் ஆகிடும். அது என்ன ஆகும் அப்படின்னா நெஃப்டிக்கு 23,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வீக்லி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் 23,000 அப்படிங்கிற ரேஞ்சிலே மார்க்கெட்டை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது.
ஃபஸ்ட்டு ஒரு 1 hour 2 ஹவரில் மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏற்றாற் போல் உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓஐ டேட்டா எப்படி பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம சொன்ன இந்த சப்போர்ட் ரேஞ்சு பாருங்கள், எக்ஸாக்டாக 48,900 சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா 50,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 50,600, அதற்கு மேலே போணுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், சேனல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே போனதுன்னா 51,677 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் சப்போர்ட் எடுத்துச்சு பார்த்தீங்களா, 48,931 49,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு தான் வந்து சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 47,900 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு 2000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகும். 48,000க்கு கீழே மார்க்கெட் வந்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. ஓகே, சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸும் வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக நேற்று என்ன சொல்லியிருந்தோம், இந்த ரேஞ்சிலேருந்து பட்டுச்சு அப்படின்னா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவலை பட்டுட்டு இந்த ரேஞ்சு போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு எவ்வளோ பெரிய ஃபாலோ பாருங்கள், போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள், நம்ம நேற்றுக்கு போட்ட லைன் இது. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்னு சொன்னேன். எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆரமாக இருக்குது, நான் போட்ட ஆரமாக இருக்குது. மார்க்கெட்டை இப்போயும் இந்த இடத்த வந்து ஒன்ஸ் 76,400 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே ஒரு அப் ட்ரெண்ட் வரும். அது வந்து 76,850 வரைக்கும் வரும். அதற்கு மேலே வந்துன்னா 77,300 வரைக்கும் வரும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 77,700 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, தென் சப்போர்ட் வந்து 75,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 75,270, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 75,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு கீழெலாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வரும். சரிங்களா, இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஒரு 2 விதமான இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எந்த வித பேமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டிங்கன்னா அந்த 2 விதமான ஸ்ட்ராட்டஜிக்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா, மேலும் ஒரு முக்கியமான தகவல், நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. நீங்கள் என்னோடய வியூவோட உங்களோட வியூவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒத்து போகுதான்னு பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.